நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்க அந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. சரி, இப்போ உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போறீங்க. அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம வெண்பா விட்டு ஒரு பக்கம் எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வந்துருச்சுல. அந்த எண்ணத்தினால தப்பிச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது தாங்க இல்லை. கரெக்டாக அவங்க தப்பிச்சு போற நேரத்தில் அந்த அடியாளர் இருக்காங்க, அவங்க வந்து நம்ம வெண்பாவை பிடிச்சிடலாம். பிடிச்சதோட மட்டும் இல்லாமல் திரும்ப அழிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றான். ஆனால் அதே சமயத்தில் லைட்டாக ஜுரம் அடிக்குது. ஓகே, நம்ம கிட்ட அக்கா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க இவ்வளோ ரெக்கவர் பண்ணி தான் கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு. ஏன்னா வர்ற ஆளுங்க இவ்வளோக்காக தான் வராங்க. சரி ஓகே, திரும்ப பெட்லேயே அட்மிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பெட்லேயே அட்மிட் பண்ணிட்டு போயிட்டு அங்கேயே காவல் காத்துன்னு இருக்காங்க. டே மச்சான், நீ வெளியே நின்றுக்கோ, நான் உள்ள நின்றுக்கிறேன். அந்த பொண்ணு சரியான பிரில்லியண்டா இருக்கா, இப்படி போலாமா அப்படி போலாமான்னு சொல்லிட்டு சந்தில் எஸ்கேப் ஆக பார்க்குறா. சந்தில் சிந்து பாடுறா. இவ்வளோலாம் நம்பி விடக்கூடாதரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்றாங்க. இதை கேட்டதான் என்ன பண்றது ஏது பண்றது சொல்லிட்டு தெரியாம நான் பாத்துக்கிறேன் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் வெளியே நின்று பார்த்துட்டு இருக்கான். அந்த நர்ஸ் ஒரு பக்கம் எப்படியான திட்டம் தீட்டி வெண்பாவை அழைச்சிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அதே சமயத்துல வெண்பா கிட்ட ஆல்ரெடி மல்லியோட நம்பரும் வாங்கிட்டாங்க. மல்லிக்கு கான்டாக்ட் பண்றாங்க. மல்லி போன இடத்ததும் நடந்த விஷயங்கள், வந்த விஷயங்கள், போன விஷயங்கள், சொந்த விஷயங்கள், சோக விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு பக்கம் சொல்லி இங்க எப்படி எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லி நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க டாக்டர் வேஷம் போட்டுன்னு வராங்க. உடனே பாக்குறேன் யாருங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை நீட்டாரான். டேய் கழுத்து மல்லி வச்சு போட்டு வந்துச்சு, பார்த்தா தெரியல டாக்டர்ரா, டாக்டரே கை நீட்டி பேசுறேன் நீ மவன. அதுக்கப்புறம் வீடு திரும்ப மாட்டுக்க பார்த்துக்க வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. சார் 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 மேடம் 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 மன்னிச்சிருங்க மேடம், ஏதோ ஒரு ஆர்வத்தில் கேட்ட மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு இப்போ வந்து குழந்தைக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அதெல்லாம் போக முடியாது, டேய் எல்லாம் வயிற்றுக்கு என்னடா தண்ட சோறு தானே தண்ட வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதான் அவன் வந்து சைலண்டா ஒரு பக்கம் வெளியே போயிடறான். பட்டு வெண்பா கிட்ட போயிட்டு மல்லி மூஞ்சை காட்டுறாங்க. அப்படியே சந்தோஷம் ஒரு பக்கம் அந்த ஸ்க்ரீனை மூடி விட்டுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல வெளியே வந்து அந்த ஓட்ட வெளில கூட ஒருவேளை வெண்பா தூக்கின்னு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேப் மாதிரி தானே பார்க்குவான் அவன். உடனே ஸ்க்ரீனை மூட்டு மல்லியம்மா கட்டி பிடிச்சுன்னு அழ ஆரம்பிச்சிடா. மல்லியம்மா வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு போலீஸுக்கு ஒரு பக்கம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். போலீஸ் வேகமாக வந்து இருக்கான். அங்க இருக்கிற டாக்டர் கிட்ட சொல்லலான்னு பார்த்தா டாக்டரே ஒரு கேப் மாதிரி மாதிரி முடிச்சு வைக்க அவன் ஒரு பக்கம் காசு வாங்கிக்கிட்டு தான் நம்ம வெண்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துன்னு இருக்கான். டேய் யாரா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரே வந்துடுறாரு டக்குன்னு. அந்த சமயத்தில் இந்த ரவுடிங்கெல்லாம் வந்து உங்க டாக்டர் தான் வெளில போயிருக்காங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்க, சரி ஓகே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் இதை பத்தி யோசிக்காம சைலண்டா அங்கிருந்து கிளம்புறான். உடனே அந்த இடத்துக்கு போலீஸ் எல்லாம் ஒரு பக்கம் பரபரப்பா வந்துறாங்க. அந்த ரவுடிங்க போலீஸ் ஒரு பக்கம் பார்த்ததும் அப்படியே சும்மா துண்டாக்கான துணியாக்கான யாரா ஓட்டத்தை அப்படின்ற மாதிரி குட்டு 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 குட்டுன்னு ஓட ஆரம்பிக்கிறான். அவன் வேகத்தை பார்க்கணும். அவன் வேகத்தை பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் சோகமா இருக்கு. என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் வேகமா ஓட தெரிஞ்ச இவங்களுக்கு எந்த இடத்துல ஓடணும்னு தெரியலையப்பா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு. இப்போ என்ன தாண்டா பண்றது எது தாண்டா பண்றது, நமக்கு மட்டும் ஏன்டா இந்த சோதனை ஏன்டா இந்த வேதனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த காலத்துல நல்லது நினைக்கலாம் தப்பு இல்லை. ஆனா நல்லதே நினைச்சுன்னு இருந்தா லாஸ்ட் வரையும் நல்லதை மட்டும் தான் நினைச்சுன்னு இருந்தாலும் ஏன்னா கொஞ்சமான எஃபெக்டும் போடணும். எஃபெக்ட் போட்டா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஹார்ட் ஒர்க் நம்ம போட்டால் தான் எதாக இருந்தாலும் ஒரு பக்கம் ரிசல்ட் வரும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய மாற்றங்கள், நிறைய தோற்றங்கள் எல்லாமே ஒரு பக்கம் ஏற்பட்டு தான் இருக்கு. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போது, என்னென்ன பண்ண போறோம் அப்படின்ற நிறைய தகவல் தர விஷயத்தை தான் நீங்க அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் நிறைய தகவல் தர விஷயங்கள் நாம ஒரு பக்கம் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். அது என்னென்ன அப்படின்ற விஷயத்த இப்போ நீங்க இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம்னு சொல்லிட்டு ஓரமாக கட்டி வச்சாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம தலைவன் விஜய் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு பக்கம் மல்லியை அப்படியே சும்மா குண்டூஸ் எடுத்து சும்மா நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு குத்துற மாதிரி குத்திக்கிட்டே இருக்காரு. வார்த்தையாலே ஒரு பக்கம் கொள்றாரு. எப்படி ஆனாலும் ஒரு பக்கம் தீனா சுட்டம் புண்ணுள்ளாரம் உள்ளாராதே நான் வேணா சுட்டம் வடை, நீ என்னதான் ஒரு பக்கம் நெருப்பு கத்தி என்ன வேணாலும் பண்ண அந்த வடுமட்டி தான் இருக்கான். ஆனா மனசுக்குள்ள இருக்கே அந்த ரணம் அது என்னைக்குமே ஆறாது. அதனாலதான் வார்த்தையால யாரையும் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா இந்த வேலையை தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது இன்னும் எவ்வளவு தூரம் போக போகுது, எங்கெங்க போய் நிக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலீங்க. கடல் விட்ட பாடு கடல் வழியில போயிட்டு இருக்கு. இன்னும் என்ன நல்லா பண்ண போறாங்க, எது இதெல்லாம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்க்கலாம். வெயிட் அண்ட் வாட்ச். சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்து எப்படியாவது வெண்பாவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எஃபெக்ட் மேலே எஃபெக்ட் போட்டோம்னா போலீஸ் அதிகாரியெல்லாம் ஒரு பக்கம் வந்து அந்த டோரை தாண்டா தீபாக்கு வந்த உடனே மல்லி இருந்து அவங்களோட சுயரபத்தை காட்ட ஆரம்பிச்சிடறாங்க. அதான் அவன் டாக்டராக இருந்தாங்க, இப்போ நம்ம மல்லியே மாட்டாங்க. உடனே அந்த குழந்தைய தூக்கிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியே வராங்க. அந்த ரவுடிங்க வராங்க. அந்த ரவுடிங்களை பிடிச்சி கழுத்து மேலே 4 வச்சு இன்னும் குழந்தைங்களாம் எங்கடா எல்லா குழந்தைங்களை இப்போ காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வெறி கொண்டு இருக்காங்க. வெண்பாவும் அட்ரஸும் சொல்றாங்க. அந்த மாதிரி என்ன மாதிரி நிறைய குழந்தைகள் கடத்தப்பட்டு இருக்காங்க. எல்லா குழந்தைகளும் காப்பாற்றணும். நம்ம குடும்பம் மாதிரி எல்லா குடும்பத்திலும் கதறி கதறி தேம்பி தேம்பி வெம்பி வெம்பி நொந்து அழுந்துட்டு இருப்பாங்கல்ல, எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம நீ சொல்றது எல்லாமே கரெக்டு தான், எல்லாத்தையும் பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இப்போ அந்த முடிவு என்னவா இருக்க போது, ஏதுவா இருக்க போது, என்னென்னலாம் பண்ண போறாங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் ஒரு பக்கம் நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கு. பார்ப்போம் என்னென்ன நடக்க போது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம
மல்லி இருக்காங்களா அவங்க இருந்து விஜய்க்கே ஃபோன் பண்றாங்க. விஜய்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வெண்பா கிடைச்சிட்டா வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டது ரொம்ப சந்தோஷப்பட்டு விஜய் வந்து எழுந்து குதிக்கலாம்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அந்த சமயத்துல கால் அடிபட்டு இருக்க குமாரு, மரத்துல போற குமாரு, அதுக்கப்புறம் கால் ஒரு பக்கம் பிம்பிளிக்கு பில்லாப்பி அப்படின்ற மாதிரி குழந்தைக்கும் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற விஷயத்த நம்ம ஞாபகப்படுத்தி வந்தோம். ஏன்னா நினைவுபடுத்தி விட்டாதான் நம்ம தலைவனுக்கு எல்லாமே புரியும். நம்ம தலைவன் ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஓ அப்படி இருக்குமோ, ஓ இப்படி இருக்குமோ, ஓ அப்படி நடக்குமோ, இப்படி நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பல கனவுகள் காணலாம். கனவுகள் காண்பது தவறல்ல, அந்த கனவுகளுக்கு ஏற்ற மாதிரி நாமளும் ஒரு பக்கம் இருக்கணும்ல, அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா தான் இருக்கு. பாப்போம் இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாங்க, எதெல்லாம் பண்ண போறாங்க, இந்த கூத்தெல்லாம் எங்க போய் முடிய போகுது, எப்படியெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னு விஷயத்த பொறுத்து இருந்து பார்க்கலாம். சரி, இந்த கான்செப்டை இதோட விட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம தீபிகா இருக்காங்களா, ஓகே வெண்பா கிடைச்சிட்டா, என்னோட ஆசை நிறைவேறுச்சு, இதுக்கப்புறம் மல்லி உன்னை எப்படி பழி வாங்கணும், உன்னை எப்படி ஜெயிலு தரணும்னு சொல்லிட்டு முதல்ல இருந்து ஆரம்பம் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டே ஏன்னா அந்த மாதிரி பண்றீங்க, எனக்கே கட்டுப்பாகுற ஒரு பக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிக்கிறீங்கன்றது நல்லாவே புரியுது. என்னங்க பண்றது, நம்ம தீபிகா ஒரு பக்கம் திரும்ப முதல்ல இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட முயற்சிக்கு நம்மளோட சல்யூட் வந்து போட்டு விட்டுருவோம். ஏன்னா அவங்க முயற்சி திருவினையாக்கும் சொல்லிட்டு சொல்லுவாங்களோ அது போலதான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.